வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே 15 நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த 15 நாட்களில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்புகளுக்கு மனசுல ஏதோ இனம் புரியாத கவலை, சின்ன சின்ன நெருடல், தேவையில்லாத மனக்குழப்பம், இது எல்லாமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, கடகராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும், உங்களுடைய குணங்கள் எப்படி, நீங்கள் எப்படி செயல்படுறதால இந்த மாதங்கள்லையும் சரி எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும், இது எல்லாமே பார்க்கலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதமும் அடங்கியிருக்குது. 12 ராசிகளே இது 2வது சரராசி. ஒவ்வொரு ராசிக்குமே நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு 5 பந்தபோத தத்துவங்களை அடிப்படையாக வச்சு கணக்கிடப்படும். அந்த வகையில் கடகராசிங்கிறது ஒரு நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. ராசியிலேயே அதிக அளவு ஈர்ப்பும் வசீகர சக்தியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கடகராசி தான். கடகராசியில் பிறந்தவங்க இவங்களுடைய ராசி மாதிரியே தான் இவங்களும் வசீகரத்தன்மை கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. இவங்களுடைய கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கும். அதே மாதிரி பெரியவங்ககிட்டையும் சரி, மேலிடத்துல இருக்கக்கூடியவங்களையும் சரி, மதிப்பு, மரியாதை, சாந்தம், சகிப்புத்தன்மை, கூடவே கடவுள் பக்தி, இது எல்லாமே அதிகரிக்கக்கூடியவங்க. நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயசுல ஒல்லியாக இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் இவங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கூர்மையான மூக்கு, உயர்ந்தான நாசி, அழகான உதடு, அழகான வில் மாதிரியான பூர்வம் அமைஞ்சிருக்கும். பேச்சில் உறுதியும் மெல்லிய குரலில் தான் பேசுவாங்க. ஆனால் பார்வையில் இவங்களுக்கு ஒரு அழகு இருக்கும். கூடவே நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டிருக்கக்கூடியவங்க சொல்லலாம். இவங்க எந்த துறையில் நுழைஞ்சாலுமே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலை கொண்டுருவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறமையாலையும் எல்லாரையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சக்திங்கிறது இந்த கடகராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவையில்லாத மனசில் குழப்பங்களை மட்டும்தான் நீங்கள் ஆளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை எல்லாமே விட்டுட்டு துணிஞ்சு மட்டும் நீங்கள் எந்த ஒரு செயலும் செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் கிடைக்கும். இந்த வாரங்கள் மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். துணிச்சலோட நீங்கள் மனதைரியத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி தான். அதே மாதிரி உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மனோகாரகராக அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால ஒருத்தர் மனசை சந்திரன் தான் ஆட்டி படைக்குன்னு சொல்கிறது தான் சாஸ்திர விதி. அந்த மாதிரி தான் ரொம்ப விரைவிலே நீங்கள் மற்றவங்க மனசில் இடம் பிடிச்சிருவீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு தான் கடினமாக இருப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட பழகிட்டா உங்களை விட்டு பிரியறங்கிறது முடியாத காரியமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க உங்களுடைய மனசில் உயர்ந்த லட்சியங்கள் தான் நிறைந்திருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, எதையுமே திறமையோடு செஞ்சு முடிப்பீங்க. இதனால் எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறதால உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையக்கூடிய ஆற்றல்ங்கிறது எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி இறக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக அமைஞ்சிருது. கள்ளங்கபடி இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனம் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி உதவி செய்வீங்க. இதனாலேயே அடிக்கடி ஏமாந்தும் போயிடுறீங்க. அதே மாதிரி மற்றவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கக்கூடியங்களா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு மட்டும் முக்கியம் தரக்கூடிய நபருங்கிறது கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கம்மியாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிடுவீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோக்க வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுங்கிறதால உங்களால் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது எப்போதும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி சேமிக்கிற பழக்கம் உங்ககிட்ட கூடவே இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் பல அசையா சொத்துக்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுது. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வீடு, மன, வாசல், வண்டி வாங்கணும், இது எல்லாமே அமைச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இந்த கடகராசி அன்புகள் உங்களுடைய உழைப்பாளியே இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கடகராசி அன்புகளுக்கு உங்கள் சொந்த உழைப்பு தான் உங்களுக்கு பயன்படும். சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு பலன் தருவாங்கங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வேணாம். மற்றவங்க உதவி உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே சுயமாக முயன்று செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும். கடகராசி அன்புகள் சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சந்திரனோட ஆளுமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. அம்பாள் வழிபாடு செய்கிறது, லலிதா பரமேஸ்வரி வணங்குறது, இது எல்லாம் உங்களுக்கு வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இந்த வாரங்களில் இருந்து கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எப்பயுமே குடும்பத்து மேலே கொஞ்சம் அதிகம் பாசம் வச்சிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்புகள் தான். இந்த மாதம் குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும். சகோதரர் வகையில் சின்ன சின்ன சங்கடம் மட்டும் வருங்கிறதால கொஞ்சம் இந்த சமயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி மனசில் சின்ன சின்ன குழப்பம் இல்லாமல் ஏற்பட்டுருக்கு, அது எல்லாமே இனி மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூடவே நீங்கள் கொஞ்சம் தந்தை இவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது.
மருத்துவ செலவு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது. இனி வரக்கூடிய வாரங்கள் இருந்தே கடகராசி அன்புகளுக்கு குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயம் விசேஷம் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே நீங்கள் கொஞ்சம் மனசில் குழம்பாமல் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாமே வெற்றி தான். தொடர்ந்துமே கொஞ்சம் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்வில் சிறப்பான பலன் எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்லது. அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடுங்கிறது கூடுதலான சிறப்பு கொண்டு வந்து தரும். அதே மாதிரி உடலில் அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆடை விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அணிகிறது தான் நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புங்கிறது நீங்கும். மனசில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதரவாக இருப்பாங்க. தந்தையோட மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது வந்து மறைய தான் செய்யும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போயிட்டு வாங்க. பெரியவங்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நினச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தால் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் அறிமுகம் இல்லாத யாரையுமே நம்பாதீங்க. அதே மாதிரி உங்கள் மேலே யார் அன்பு பாசம் இல்லாமல் அதிகமாக வச்சுருக்குறாங்களோ அவங்கள நம்பி இந்த காலத்தில் செயல்படுறது நல்லது. அதாவது உங்களுடைய நலன் விரும்பிகளோட பேச்சு கேட்டு செயல்படுறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையான உழைப்பு தர வேண்டியதாக தான் இருக்கும். கடுமையான உழைப்பு கொடுக்கறதால கொஞ்சம் முன்னேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். கூடவே நண்பர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதால அலைச்சலும் கம்மியாக இருக்கும். பல வகையில் நன்மையும் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான பல பலன் அமைய போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு தாய் வழியில் உங்களுக்கு மனக்கசப்பு எல்லாமே இருந்திருக்கலாம். அது எல்லாமே இனி குறையும். பிறந்திருந்த உறவுகள் கூட இப்போ உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். வீடு மன வாகன யோகம் இது எல்லாமே அமைய போகுது. ரொம்ப நாளாகவே மனசில் இருந்தக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேற போகுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத நிலம் இருந்திருக்கலாம். அது எல்லாமே நீங்க போகுது. நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியங்களோட நீங்கள் எதையுமே கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்ல புரிய வைக்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் மனசுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்கிறது நல்லது. எதையுமே அவங்களுடைய விருப்பப்பட்டு செய்கிறத விட்டுருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த போட்டிங்கிறது இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரக்குகளை நீங்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்புகிறப்ப வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 15 நாட்களுக்கும் சிறப்பான பலன் கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் பல நிகழ்ச்சிகள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் வெளியூர் சென்று குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிட்டே இருந்துட்டு வந்த மன வருத்தங்கிறது இந்த காலத்தில் நீங்கும். ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வருது அவசியம். திறமையாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே கூடி வரக்கூடிய காலம். தொடர்ந்து உங்களுக்கு மனசில் மனோ தைரியத்தை நீங்கள் கூட்டிக் கொள்றதா நல்லது. புதன்கிழமையானா ஹயக்ரீவர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாரங்கள்லையும் சரி அடுத்த வாரங்களையும் அற்புதமான பலன் தான் கிடைக்கும். தொடர்ந்துமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். அது எந்த மாதிரியான விஷயங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்புகளுக்கு கேது 3ஆம் இடத்துலேருந்து இப்போ இருக்கிறாங்க. இதனால செல்வாக்கு அதிகரிக்கிறதால கொஞ்சம் கண்மூடித்தனமாக செலவு செய்வீங்க. தொடர்ந்து நீங்கள் சிக்கனமான நடவடிக்கையை மேற்கொள்றது நல்லது. அதே மாதிரி சந்தாஷ்ம தினங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக காரியம் ஆற்றினீங்கன்னா எல்லா செயலும் வெற்றி தான். அதே மாதிரி அரசாங்க முறைப்படி இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரங்களிலிருந்து ஆரம்பிக்க போகுது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால வேலையிலும் சரி வீட்லேயும் சரி செல்வாக்குங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க கூட பல திறமையான செயலை புரிஞ்சு மக்களோட மனசில் இடம் பிடிக்க போகிறீங்க. சந்திரனோட சிறப்பான பயணங்கிறது உங்களுக்கு இந்த ராசியில் அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் தொழிலில் அமோகமான லாபம் கிடைக்கும். செவ்வாய் கூடவே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால அரசாங்க ஒப்பந்தம் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பல காரியங்கள் நிறைவேற போகுது. இது வரைக்குமே எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் ஒரு தடத்தாமதமே ஏற்பட்டிருக்கும். இனி கடகராசி அன்புகளுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமே எந்த சிக்கல் இல்லாமல் நடக்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. அதே மாதிரி காதல் அறமக்கூடிய வாய்ப்புங்கிறது இளம் வயது இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும்.
கடகராசி அன்புகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவி செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பல சிறப்பான வாய்ப்புகள் தொடர்ந்து நடக்க போகுது. வேலை மாற்றம், ஊதிய உயர்வு, அரசு வழியில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, இது எல்லாமே இந்த கடகராசி அன்புகளுக்கு அமைய போகுது. பிள்ளைகளோட கல்விக்காகவும் தொடர்ந்து இந்த காலத்தில் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும். அதே மாதிரி கடகராசி அன்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு கூடுற மாதிரி பண வருமானம் அதிகரிக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் சேமிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே வருங்காலத்தில் கொண்டு வரப்போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களையும் சரி, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கோ எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.